அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். சென்ற பதிவில் நாம் ஞானசரியையின் முதல் 2 பாடல்களை பார்த்தோம். இன்றைய பதிவில் நாம் ஞானசரியையின் 3வது பாடலை பார்க்கவிருக்கிறோம். முதலில் நான் பாடலை படிக்கிறேன், பின்பு அதற்கான விளக்கத்தை பார்ப்போம். பணிந்து பணிந்து தனிந்து தனிந்து பாடுமினோ உலகீர் பரம்பரமே சிதம்பரமே பராபரமே வரமே துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவமே துரிய முடி அனுபவமே சுத்த சித்தாந்த தமயதாய் தனிந்த நிலை பெரும் ஜுகமே சமரச சன்மார்க்க சத்தியமே இயற்கை உண்மை தனிப்பதியே என்று கனிந்து உளத்தே கனிந்து நினைத்து உரைத்திடில் அப்பொழுதே காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளல் ஆமே. இதுதான் இதோட பாடல், 3வது பாடல். அதாவது என்ன சொல்றாரு? பணிந்து பணிந்து தனிந்து தனிந்து பாடுமினோ உலகீர். அதாவது இறைவனை பக்தி செய்ய சொல்றாரு. எப்படி செய்ய சொல்றாரு? பணிந்து பணிந்து, பணிவு வரணும். தனிந்து தனிந்து பாடுமினோ உலகீர். எப்படி சொல்றாரு? பரம்பரமே சிதம்பரமே. சிதம்பரம்னா வேற ஒன்றும் இல்லை, இதான் சிற்றம்பரம் உள்ள ஆன்மாவை தான் இதான் சிதம்பரம். சிதாகாசம் சிதம்பரம். சிதம்பரமே பராபரமே வரமே. இறைவனை பராபரம் வரம் துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவம் துரிய முடிய அனுபவம் அப்படின்னு சொல்லி இறைவனை நம்ம போற்றி புகழணும். அதே சமயத்தில் பணிவு வரணும். பணிவுனா நம்மளை மதியாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு பணிவு வரும். அகங்காரம் ஆணவம் இருந்தால் பணிவு வராது. நான் தான், எனக்கு தான் எல்லாம் தெரியும். இப்பேற்பட்ட ஞானி நம்ம போனதிலே பார்த்தோம். அவர் எவ்வளோ ஒரு ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையோட நம்மவரே அப்படின்றாரு. அருளம்பதியே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே அப்படின்னு சொல்லி இறைவனை வழிபடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி சொல்லும்பொழுது நம்மளுக்கு அகங்காரமோ ஆணவமோ வராது. ஏன்னா எல்லாருமே ஒன்று, நான் பெரியவன் அப்படின்ற எண்ணம் துளி கூட, அவ்வளோ பெரிய மகானுக்கு துளி கூட இல்லைன்னா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். நம்ம ஒரு சின்ன இது இருக்கிறதுக்கே நான் தான் செஞ்சேன், இது என்னால் தான் முடிஞ்சிச்சு, அந்த கிரெடிட்டை ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கணும்னு தான் நம்ம மனசு எப்பயுமே நம்மளை செய்ய வைக்கும். அந்த பணிவோடு வழங்கணும். இறைவன்கிட்ட போகும்போது எந்த அளவுக்கு நம்ம பணிந்து பணிந்து அந்த கண்ணீர் மல்கி உடம்பெல்லாம் நனைஞ்சு அந்த மாதிரி ஒரு பக்தி ஆன்ம உருக்கத்தோடு நம்ம எப்போ அந்த பக்தி செய்கிறோமோ அப்போ நம்மளுக்கு காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளல் ஆமே அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு அவர் அதே 6ஆம் திருமுறையில் அவர் எப்படி சொல்கிறார் பாருங்களேன். அவரை எந்த அளவுக்கு கீழே தாழ்த்திக்கிறாருன்னு பாருங்கள். அது இந்த பாட்டை படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். பணிவுக்காக நான் சொல்ல வர்றேன். எந்த அளவுக்கு பணிவு இருந்தால் இந்த மாதிரி ஒரு பாடல், அதில் உள்ள பாடல்கள் எல்லாமே அருமையான பாடல்கள். இதில் ஒரு பாடலை நான் படிக்கிறேன். அதை படித்த உடனே உங்களுக்கு புரியும் என்னன்னு. எழுவினும் வலிய மனத்தினேன் மலம் சார் ஈயினும் நாயினும் இழிந்தேன் புழுவினும் சிறியேன் பொய் விளைந்து உழல்வேன் புன்மையேன் புலை தொழில்க்கு கடையேன்
வலுனும் பெரியேன் மடத்தினும் பெரியேன் மாண்பிலா வஞ்சக நெஞ்ச குழுவினும் பெரியேன் அம்பல கூத்தன் குறிப்பினுக்கு என் கடவேனே. அதாவது என்ன சொல்றாரு பாருங்க, வலிய மனத்தினேன் மலம்சார் ஈயினும் நாயினும் இழிந்தேன் புழுவினும் சிறியேன் பொய் விளைந்து உழல்வேன் புண்மையேன் புலைத்தொழில் கடையேன் வலுனும் பெரியேன் மடத்தினும் பெரியேன் மாண்பிலா வஞ்சக நெஞ்ச குழுவினும் பெரியேன். அம்பலக்கூத்தன்னா இறைவனுடைய அருளை பெறுவதற்கு நான் என்ன செய்ய முடியும், என்ன செய்வேன் அப்படின்னு 6ஆம் திருமுறையில் பாடல், ஒரு பாடலை நான் படிச்சிருக்கேன் பாருங்கள். அவர் இது அவரா அப்படி இருக்கிறாரு? இல்லை, நம்ம தான் அப்படி இருக்கிறோம். ஆக்சுவலாக நம்ம தான் அப்படி இருக்கிறோம், மகான் அப்படி இல்லை. ஆனால் பாருங்கள், அவர் அவ்வளோ உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அவர் இப்படி சொல்கிறாரு, மலம்சார் ஈயினும் நாயினும் இழிந்தேன் புழுவினும் சிறியேன் பொய் விளைந்து உழல்வேன். பொய் சொல்லுவாரா ஞானி? ஆனால் பொய் விளைந்து உழல்வேன்னா நான் தான் இப்படி இருக்கிறேன். இந்த அளவுக்கு மோசமாக மடத்தினும் பெரியேன் மாண்பிலா வஞ்சக நெஞ்ச குழுவினும் பெரியேன் புலைத்தொழில் கடையேன். பாருங்கள் எவ்வளோ இந்த அளவுக்கு நம்மளை எந்த அளவுக்கு மதியாமல் எந்த அளவுக்கு நம்மளை கீழே தாழ்த்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உயர போவோம். அப்படி இல்லாமல் நான் தான் பெரியவன், எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம அகங்காரமோ ஆணவமோ கொள்வதற்கு நம்மளுக்கு எந்த தேவையும் இல்லை. ஏன்னா நம்ம அந்த மாதிரி நிலைமையிலும் இல்லை. அதுதான் உண்மை. அதெல்லாம் மாயை, பொய். அதிலெல்லாம் போகாமல் இறைவன் மேலே இவர் பக்தி செய்கிற மாதிரி, இவர் சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம பக்தி செஞ்சோம்னா என்ன கிடைக்கும்? கனிந்து உளத்தே கனிந்து நினைந்து உரைத்திடில் அப்பொழுதே காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளல் ஆமே. இதெல்லாம் செஞ்சோம்னா கனிந்து உளத்தே கனிந்து நினைக்கணும். உள்ளுக்குள்ளே இறைவனை அவர் சொல்லுவார், இறைவனை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு தித்திக்குது, இன்பமாக இருக்குன்னு சொல்கிறார். இறைவனுடைய பேரை கேட்டாலோ இறைவனை பற்றி சொன்னாலோ என்ன விதமான இறைவனை பற்றி எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் அவருக்கு இனிக்குது அப்படின்னு சொல்கிறார். நம்மளும் அந்த மாதிரி ஒரு பக்தி நிலைக்கு நம்ம போகணும். பாருங்கள், கனிந்து உளத்தே கனிந்து நினைந்து உரைத்திடில் அப்பொழுதே காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளலாமே. அப்போ நம்மளும் இடைவிடாமல் அருட்பெரும் ஜோதின்றதை உள்ளுக்குள்ளேயே ஓட விடணுமா எப்படின்னா, புருவமத்தி நம்ம ஏற்கனவே முந்தைய பாடலில் பார்த்தோம், சிற்சபையிலேயே மனசை நிறுத்தணும்னு சொன்னோம். அதுக்கு புருவமத்தியிலேயே மனசை கொண்டு போய் வச்சு உள்ள சிற்சபையிலேயே மனசை நிறுத்தி எல்லா வேலைகளையும் செய்யணும். அப்போ சிற்சபையில் மனசை வச்சுட்டு எப்பயுமே நம்ம அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்னு மகாமந்திரமும் சொல்லலாம். நீங்கள் வெறும் அருட்பெரும் ஜோதின்னு சொன்னாலும் சரிதான். கடவுளை சொன்னாலும் சரி, அவர் கொடுத்த மகாமந்திரத்தை சொன்னாலும் சரி, ராமலிங்க அபயம்னு சொன்னாலும் சரி, உங்களுக்கு எது செஞ்சாலும் சரி, இதை நீங்கள் இடைவிடாமல் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்ன நடக்கும்? காணாத காட்சி எல்லாம் கண்டுகொள்ளலாமே அப்படின்னு சொல்கிறார். ஸோ நம்ம முதல் 2 பாட்டிலையும் சொன்னது அதே இதுதான் சொல்லிட்டு வர்றாரு. பக்தியை பற்றி எந்த அளவுக்கு நம்ம கடவுள் மேலே பக்தியோடு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு மேலே அப்லிஃப்ட் ஆகிட்டே இருக்கும், மேலே போய்கிட்டே இருக்கும். அதாவது சன்மார்க்க பயணத்தில் அருமையாக ஒவ்வொரு படிநிலைகளையும் நம்ம முன்னேறுகிறோம்னு அர்த்தம். அப்போ நம்மளுக்கு எந்த விதமான கடவுளை பற்றியே நம்ம எப்பயுமே நினச்சிட்டு இருந்துட்டு கடவுளை பற்றியே உள்ளே நம்ம சிற்சபையிலேயே மனசை வச்சு கடவுளையே நம்ம கூப்பிட்டுக்கிட்டே அனுதினம் கூப்பிட்டுட்டே இருந்தோம்னா என்ன நடக்கும்? கடவுளே யாருப்பா ஒருத்தன் நம்மளை பற்றியே கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான்? யார்? கடவுள் நம்மளை திரும்பி பார்க்க வைக்கணும். அதுதான் வள்ளல் பெருமான் அப்படி செஞ்சது தான். மற்றவங்கெல்லாம் கடவுளை தேடி ஓடினவங்க, இவர் கடவுள் அவரை தேடி வந்திருக்காரு. மற்ற ஞானிகள் எல்லாரும் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். எல்லாரும் கடவுளை தேடினாருங்க, ஆனால் கடவுள் இவரை தேடி வந்தார். அப்போ யார் இப்படி ஒருத்தரா அப்படின்ற வியந்து
கடவுளே வந்து இவரை ஜோதிகாரர், கடவுள் வந்து இவர் ஆட்கொள்கிறார். ஸோ நம்மளும் இவர் சொன்னது மாதிரியான பக்தியில் பயணிப்போம். சன்மார்க்க படிநிலையில் சிறப்பாக மேலே ஏறுவோம். மேலும் இதில் வந்து துரிய முடிய அனுபவம்னு ஒன்று சொல்லியிருக்கிறாரு. இந்த துரிய முடிய அனுபவமேன்றதை வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் துரியத்தை பற்றி பேசியிருப்பேன். நம்ம 3 விதமான நிலைகளில் நம்ம இருக்கிறோம் ஒவ்வொரு மனிதரும். அதாவது நனவு நிலை, அதாவது விழிப்பு நிலை, தூக்க நிலை, கனவு நிலை. இந்த 3 ஸ்டேட்டு தான் ஒவ்வொரு மனுஷனும் இது மாறி வந்துகிட்டே இருப்போம். காலையிலேருந்து நம்ம வந்து விழிப்பு நிலையிலே இருப்போம். அப்புறம் டயர்டாகி தூங்கும்போது கனவு வரும். சில நேரங்களில் வராமல் இருக்கலாம். ஆனால் இந்த 3 ஸ்டேஜில் தான் நம்ம இருப்போம். ஸோ கனவு நிலை, விழிப்பு நிலை, தூக்க நிலை, இது 3 தான் ஸ்டேஜ். 4வது ஒரு ஸ்டேட் இருக்குது, அதுதான் துரியம். அதுதான் இந்த துரிய முடிய அனுபவம். என்ன துரிய அனுபவம்? இந்த துரிய அனுபவம்ன்றது வந்துட்டு ஞானம்தான். அந்த அனுபவம் கிடைச்சாலும் நம்மளுக்கு பெரிய விஷயம். நம்மளுக்கு லைட்டாக தான் இருக்கும், ஆனால் அது நம்ம உணர்றது இல்லை. துரிய அனுபவம்ன்றது வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போதும் உணர்வோடு தூங்கணும். அதாவது தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு சொல்லி ஒரு சித்தர் படிக்கிறார். ஸோ நம்ம வந்து அந்த தூங்காமல் தூங்கணும். அப்போ அந்த தூங்கும்போதும் உங்கள் உணர்வு வந்து விழிப்பு நிலையில் இருக்கணும். இப்போ விழிப்பு நிலையில் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தூங்கும்போதும் உங்கள் உணர்வு இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை தான் சாட்சி பாவம்ன்றாங்க. ஓசோ சொல்லியிருக்காரு, தத்துவ ஞானி ஜே கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்காங்க, நிறைய அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க இந்த துரிய அனுபவத்தை பற்றி. சாட்சி பாவம்னு சொல்லுவாங்க. அந்த இதை வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். தூங்கும்போதெல்லாம் நம்ம வந்து அந்த இதுக்கு போகணும். அந்த இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா தன்னை அறிதலில் முதல் நிலை, தன்னை அறிதல் அப்படின்றதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த இதில் வந்து அந்த இது வரும். ஸோ நம்ம அதெல்லாம் போகும், இனிமேல் அடுத்ததில் பார்ப்போம். நீ போகும்போது கடைசியில் வந்து நம்ம வந்து அதை பற்றி பார்ப்போம். இப்போதைக்கு வந்து அவர் அந்த துரிய முடி அனுபவமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பாருங்க. அப்போ அந்த அனுபவம், அப்போ கடவுளை வந்து அது கடவுளுடைய அனுபவம் தான். அதனால தான் அந்த அனுபவம் சொல்கிறாரு, துரிய அனுபவமே சொல்கிறாரு. துரிய அனுபவம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு பெரிய விஷயம். அதையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இப்போ நான் இந்த பாடலை படித்ததில் வந்து உங்களுக்கு ஒரு தடவை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு தடவை இந்த பாடலை திரும்ப ஒரு தடவை படித்து முடிச்சுட்டு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம 4வது பாட்டை பற்றி பார்ப்போம். பணிந்து பணிந்து தனிந்து தனிந்து பாடுமினோ உலகீர் பரம்பரமே சிதம்பரமே பராபரமே வரமே துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவமே துரிய முடி அனுபவமே சுத்த சித்தாந்த மதாய் தனிந்த நிலை பெரும் ஜூகமே சமரச சன்மார்க்க சத்திய பெரும் ஜூகமே இயற்கை உண்மை தனிப்பதியே என்று கனிந்து உளத்தே கனிந்து நிறைத்து உரைத்திடில் அப்பொழுதே காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளல் ஆமே. ஸோ இதுவரைக்கும் பொறுமை காத்து எனது இந்த வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். எனது அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.